எல்லோருக்கும் மாஸ்டர் லீகலின் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். மைக் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ GoPro 12 இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஏர்பேட் தான் கனெக்ட் பண்ணி நான் இப்போ வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேங்க. ஸ்பீச் எந்த அளவுக்கு பிடிக்கும், என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறனால தான் சரி அந்த வீடியோ பண்ணுங்க நானுங்க. சரிங்க, நம்ம இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இந்த இது போடுறேன். நல்லா ரெக்கக்னேஷனாக சூப்பருங்க. இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்க, நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப அப்படியே வராதுங்க. தப்பான சம்பவம் இல்லைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னோட பேரண்ட்ஸோட கீஸ் எங்கே ஓட்டுறது தெரியலங்க. கீ மிஸ் ஆயிடுச்சு. வண்டி மேலே தான் வச்சுருந்தேன் நைட் ஞாபகம். அப்படியே வண்டி எடுத்துட்டு இருக்குதுங்க. எங்கேயும் கீழ் விழுந்துச்சா இல்லை எல்லாம் தொலாவி பார்த்துட்டேன், எங்கேயுமே சிக்கல. ஒரே கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு என்ன காலையிலேயே வீட்லேயும் சம்பவம் ஆயிடுச்சு. சரி, ரைட், ஓகே, கிடச்சிச்சுன்னா ஓகேங்க. இல்லைன்னா எல்லாம் டூப்ளிகேட் கீ போடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ரைட், ஓகே, அங்கே போகலாங்க. ஆக்சுவலாக புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரமூர்த்தி புரோகமும் கௌதம் புரோகம் வந்துருவாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்களோட அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாங்க. சரிங்க, நான் அப்படி போயிட்டு நான் அப்புறமா வீடியோவில் வரேங்களேன். டென்ஷன் ஆயிடுச்சுங்க அந்த சாவி காணலையுமே. அப்படியே கிடைச்சிருச்சுன்னா ஓகேங்க, கிடைக்கலாம் போய் எனக்கு வேலை ஃபுல்லாக வேலை இருக்கும். சரி, ரைட்டு, பார்க்கலாங்க. ஓ, நாய் குறுக்கு வருது. ஏய், பார்த்தீங்களா வேலையை? இந்த மாதிரி குறுக்கு வந்தீங்கன்னா தாங்க நம்மளை மாட்டிக்கிறேன். ஜாக்கிரதையாக விடுவாங்க காலங்காலத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஸ்லோவே வந்துக்கிறதுங்க. நாயும் குறுக்க வருங்க, விஸ்கன ஆளும் குறுக்க வந்துடுறாங்க. அது பாருங்க, கடிக்கு வந்த மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஓ சாமி. ஓகேங்க, ஏற்கனவே கீழே காணுங்கிற டென்ஷனு. சரி, ரைட், ஓகே, எல்லாம் நல்லதுக்கே, போய் பார்த்துக்கலாங்க. எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, எப்படி இப்படி இந்த தடவை கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு தெரியல. ஓகே, சரி, பார்த்துக்கலாம். சரிங்க, நம்ம அப்படியே போகலாங்க. ஈஸ்வரமூர்த்திக்குள்ள 7 மணிக்கு வரவிட்டாங்க. நம்ம போய் ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா நான் அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. திம்பம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம், அனிமல்ஸ் ஏதோ இருக்கானு தெரியல. ஒன்றும் தட்டுப்படலை. 7 மணிக்கு வந்திருந்தோம்னா இப்போதான் மானாவது பார்த்துருக்கலாம். மயில் வேணா இருக்குது. ஓகே, இந்த ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் ஓவருங்க. சரிங்க, அப்படியே போகலாங்க. போயிட்டு ஏன்னா ஹில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்புறம் பிளாக் பண்ண முடியாது. மேலே போய் ஹாஸ்டலில் சாப்பிட்டுங்க அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு அப்படியே கொள்ளைய ரோட்லாம் அப்படியே போயிட வேண்டியதாங்க. ஓகே, பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்பா, இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏரியா இருக்காங்க, பெருங்கொண்ட வேலையாகுது. சரிங்க, நம்ம செவரும் போயிட்டு அப்புறம் பிளாக் பண்ணுவோம். ஹில்ஸ் தேடிட்டு இருக்கிறோம். என்னால் சரியான பெருந்து. கிளைமேட் பாருங்க, வெயில் அடிக்குது. ஒன்றும் பெருசாக சில்னஸ் இல்லை. ஒருவேளை மேலே போனால் சில்னஸ் இருக்குமா இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கிறேங்க. ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஹில்ஸுங்க. திம்பம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். வண்டி எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தெரியுதுங்களாங்க ரோடு எப்படி தெரியும் பாருங்க. சூப்பர். சரிங்க, அப்படியே மேலே போயிட்டுங்க அதுக்கப்புறமா வீடியோ பிளாக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வண்டி ஓட்ட ஓட்ட ஹில்ஸில் பிளாக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓய் ஓய் ஓய், அட ஏரியே வர்றீங்களா சாமிங்களா. சரிங்க, நம்ம ஏர்பின் பெல் திருப்பிட்டு பிளாக் பண்ணுவோம். லாரி வரல, ஓகே. லாரி வச்சுதான் ஆப்போசிட்ல நம்ம ஓட்டாக்கு இருக்கிற மாதிரி வருங்க. லாரி இல்லை, அதனால இப்படி எடுத்துட்டோம். ஓகே, வியூஸ் பாருங்க எப்படி தெரியும். வேற வேற லெவல், வேற லெவல்.
ஓகேங்களா, நம்ம ஓட்ட வைக்கிறதுக்கு மேலே எல்லாம் பீஸ் பார்த்தீங்களா, கீழே லாரி போகிறதுக்கு தெரியுது, வண்டி வர்றது தெரியுது, செமையாக இருக்குது வாங்க. வெள்ளம் வாங்க, வெள்ளம் வாங்க. ஹாப்பின் பேண்ட். ஆமாங்க, லாரி வருது பார்த்து வாங்க. ஆனால் இன்டர்காமில் கனெக்ட் ஆகினால அப்பப்போ சொல்லிக்கிறது வண்டி ஆப்போசிட்ல வருதா இல்லையான்ட்டு. சரி, நம்ம மேலே போயிட்டு அப்புறம் லாக் பண்ணலாங்க. 7 வரைக்கும் எதுவும் கிடைக்கலங்க, மானும் கூட சிக்கல. யானை இருக்கிற ஏரியா யானையும் இல்லை. ஓகேங்க, நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம அப்படியே திருப்பி இந்த ரோட்ல பிள்ளைகள் ரோட்ல போகணும். அதான் அந்த ரோட்ல ஏதாவது தட்டுப்படுதான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். போய் ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக், ஸ்பீட் பிரேக். கௌதம் ப்ரோ ஜம்பிங் விட்டாரு, சொல்லிட்டு போறாரு. ரைட், ஓகே. அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வரும், நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டை போட்டு பிள்ளைகள் ரோட்ல வழி எடுத்துருக்கலாம். ஏன்னா பக்கம் நாங்கள் சீக்கிரமா போயிடலாம். இங்கே ஹோட்டல் இருக்குமா என்னன்னு தெரியல. எஸ் 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 எஸ், ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ரைடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. நிறைய போய் ஆடி போட்டுலாம் நல்ல சீன். ஹோட்டல் வந்து விட்டோம். சரிங்க, சாப்பிட்டு அடுத்த அப்புறம் வண்டி எடுத்து போய் வரேன். கேமரா கவரை கழட்டாமையே 2 வீடியோ போட்டேன், 2 வீடியோ மார்க் பண்ணிட்டேன். திடீர்னு நேரில் பார்த்துக்கிட்டு பார்க்குறேங்க கேமரா டிஸ்கவர் கழட்டவே இல்லை. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரே லாஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருந்துங்க, அதை தான் வீடியோ அப்படியே எடுத்துலாம் வந்து பார்த்தா அது கவலில் மாற்றிடுச்சு. ஆனால் நிறைய பறக்குதுங்க எங்கேயுமே, ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. எப்படி இங்கே மரம் இல்லைங்க, அது ஆக்சுவலாக சாப்பிட்டு வண்டி எடுக்கிறப்பங்க நிறைய எல்லாம் வண்டி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கவரை கழட்டுறதுங்கிறத மறந்துட்டேன். அதே 2 3 வீடியோ வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே, விடுங்க, அதை அப்படியே டெலிட் பண்ணி விட்டுருலாம், வேறு வழி இல்லை. ஓகே, கிளைமேட் வேற லெவல் இருக்குதுங்க, நல்லா இருக்குது. அந்த 3 வண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. போங்க, அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற ஏரியா தாண்டி வந்துட்டோம். சரி, போகிறப்ப பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கவர் பண்ணலாங்க. இப்படி தாங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுங்க. காலையில் இப்படி தான் சாவி தொலைச்சேன், இப்போ பாருங்க லென்ஸ் கவர் கழட்டாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்கு. சரி, ரைட், ஓகே, அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போவோம். போயிட்டு கணக்கு தெரியுங்களா பட்டர்ஃப்ளைஸ் அதான் இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. இந்த ஏகப்பட்டது இருக்குதுங்க, கசகசன்னு இருக்குது, நிறைய பறக்குது. சரி, நான் போயிட்டு இதோட போயிட்டுங்க, அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சரிங்க, பாருங்க நிறைய இருக்கு. அது ரொம்ப கிரீனிஷா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய இருக்குதுங்க, கசகசன்னு வருது. வேகத்தடை உள்ளது. அதான் நம்ம வழியில அடிச்சடிச்சு அப்படியே நிறைய பறக்குதுங்க விஷயம் போனோம்னா. அது பாருங்க, தெரியுதுங்களா, அதான் இது பாருங்க எத்தனை கிலோ பாருங்க, நிறைய பறக்குது. அதான் நாங்கள் பாருங்க அவ்வளோ இருக்குன்ட்டு. சூப்பர் சூப்பர். சரி, நம்ம அந்த பக்கம் போகலாம், போயிட்டு வீடியோ கனெக்ட் பண்ணலாம். இதாச்சுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது அடுத்தது ஒரு நல்லா ரகம் செக் போஸ்ட் வரும். அதை தாண்டிட்டோம்னா அப்படியே தாண்டி இது பண்ணுறாங்க, ஹில்ஸ் முடிச்சிட்டாங்க, நீங்கள் அடுத்து பிளைன்ஸ் வரும். இப்போ தூரத்தில் ஒரு 20 நிமிஷம் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேங்க. ஓகே, கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த பக்கமாக சீனரிஸ் பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்லா ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், நல்லா இருக்கு. சரிங்க, நம்ம அப்படியே கிட்ட போனாங்க, போயிட்டோன்னா செக் போஸ்ட்ல என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டு போயிட்டு அங்கே லஞ்சை முடிச்சுட்டு இடம் மட்டும் கிளம்புற வழியே இறங்கிடலாங்க. இந்த ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, வேற லெவல் வேற லெவல். சரிங்களா, சீனரிஸ் பாருங்க, அங்கே தெரியுது எல்லாமே டிபெட்டின் காலனி தான்.
சரிங்க, செக் போஸ்ட் வந்துருச்சு. செக் போஸ்ட் தாண்டிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தாங்க. சரியான மழை, அட்டை எடுத்து போச்சுங்க ரோட்டில். வண்டி ஓட்ட முடியல, அவ்வளோ மழை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரே வந்து ஃபர்ஸ்ட் கீழே செகண்ட் கீழே போகிற அளவுக்கு ஓடிட்டு வந்தாங்க அந்த ரோட்டில். ஏன்னா ரோடு விசிபிலிட்டியும் தெரியலைங்க, அவ்வளோ அவ்வளோ வரைக்கும். ஃபுல்லாக இந்த ஏரியாலாம் எல்லாம் அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இடமே நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அப்படியே நீட்டாக கசகசன்னு இல்லாமல் ரோடும் ஃப்ரீயாக இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டியும் பெருசாக இல்லை. அப்படியே நல்லா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி போகலாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் வீடியோ வரலாங்க. மாடு வில்லேஜ் ஏரியா இல்லைங்க, அதனால பார்த்தீங்கன்னா மாடு நிறைய இருக்கும், பார்த்து வரணும். சரிங்களா, அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது, எல்லாமே அக்ரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக டிவிடன் செட்டில்மெண்ட் பக்கமாக வந்துட்டேங்க. கோயில் தெரியுது பாருங்க, அங்கெல்லாம் தெரியுதுங்க. புத்தா ஸ்டாச்சு தெரியுது பாருங்க, அது வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க, ஸ்டாச்சு தெரியுது பாருங்க பெருசா. அதான். சரி நம்ம ஜோக் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. டிபெட்டன் செட்டில்மெண்ட் வந்துட்டோங்க. என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ள இப்போ அந்த ஆர்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆன வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு கேட்டுங்க, பாருங்களா. எஸ், இதுங்களா டிபெட்டியன் செட்டில்மெண்ட் ஒரு ஆர்ச்சுங்க. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் இது போட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாங்க அகதிகளாக வந்தவங்க இங்கே கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. 23 கிராமமாக பிரித்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோலாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ரேடியோ நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. வேற லெவல் மெயின்டெனன்ஸ். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வர்றாங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹைஃபை மார்க்கெட் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அக்ரி தான். நிறையா இது விவசாயம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உணவு ஓட்டி வச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த மலையை அப்படியே நீட்டாக ரெடி பண்ணி பக்காவாக பண்ணி எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. சரிங்களா, கொஞ்சம் போனாங்க அவங்களோட கோயிலில் வரும், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேயே ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் கொஞ்சம் தூரம் போனேன், ஆனால் அங்கே வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாருங்களா. இதெல்லாம் அவங்க வீடு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆக்சுவலாக இது அந்த சுற்றி விட்டு சாமி கும்பிடுவாங்களா, அந்த இது டிபெட்டியனோட பாரம்பரியம் இது பாருங்களா. அங்கங்க பிட்டு பிட்டா கிராமம் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லா விவசாயம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கோயில் இருக்கு, தெரியுதுங்களா. நிறைய வச்சிருக்காங்க பிட்டு பிட்டா. அப்படியே பார்க்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப வெயிலா இருக்குதுங்க. ஆக்சுவலா மழை காலத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயில் வந்துச்சு, கோயிலோட ஆர்ச் போட்டிருக்காங்க. எல்லாம் மலை ஏறி வருது கீழே, எல்லாமே செம்மையா இருக்குல்லங்க. அங்க அங்க ஒரு இது இருக்கு, இங்க பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், சரிங்களா. இதெல்லாம் கோயில் எப்படி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்லங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பைக்கர்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பைக்கர்ஸ் வருவாங்கன்னு வச்சுங்களேன், இந்த செட்டில்மெண்ட் பார்க்குறக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவல் வேற லெவல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாங்க ரைட் சைடு ஒரு கோவில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுகள் சின்ன குழந்தையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டோம்.
ஸ்பீட் பிரேக்கர் போட்டது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் போட்டு 2 மணி நேரம் பண்ணிட்டேங்க. குழந்தை உட்காந்துக்கலாம் குத்து பிச்சு. சரிங்களா, அவங்க எல்லாம் படிக்கிற ஏரியாங்க இது. இங்க ஸ்கூல் இருக்கு, இங்க குத்து பிச்சு இருக்குன்னு தனியா, இங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். லாஸ்ட் டைம் உள்ள போய் பார்த்தோம், பட் உள்ள கேட் பூட்டி இருக்கு. இங்க ஒரு கோயில் இருக்கும் பாருங்களேன். ஆக்சுவலாக டிசிப்ளின்லாம் இவங்களை பார்த்தாங்க கற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப டைம் ஷார்ப்னஸ் பீப்புள் கூட. பார்த்து வாங்க. ரைட் சைடு பாருங்க, அவங்களோட கவர்மெண்ட்டோட இது இருக்கும். ஆக்சுவலாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே தான் மெயினாக கொண்டாடுவாங்க. லாஸ்ட் டைம் நான் வர பார்த்தா தலையிலாம ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இங்கே தான் பண்ணாங்க. நிறைய டான்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக எல்லாரும் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காட்டேஜுங்க, அங்கே தான் ஸ்டே பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே, ரெஸ்டாரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, மேலே போய் பார்ப்போம். ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டாக இருக்கு. ஆமா, இங்கதான் மேல ஸ்டே பண்றது. காட்டேஜஸ். ஓகே, ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டு. சரி, வேற எங்க இதெல்லாம் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போய் பார்ப்போம். சரி விடுங்க, நான் அங்க போயிட்டு திருப்பி வீடியோவில் வர்றேன். ரெஸ்டாரண்ட்டு ஸ்விம்மிங் பூலோட எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்திருக்கேன். சரி, நீங்கள் லஞ்சு முடிச்சுட்டு நான் கனெக்ட் பண்ண வீடியோவில் வரேன். ஓகேங்க, கிளம்பிட்டோம். டாண்டேலிருந்து கிளம்பியாச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரி இருக்கு. அப்படியே இப்படி போகலாங்க. 2 வண்டி ரெடி ஆயிடுச்சு, நானும் ரெடி ஆகிட்டேங்க. குத்து பிச்சில் அங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா. சரிங்க, நம்ம அப்படியே போகலாங்க. போயிட்டு நம்ம அப்படியே வீடியோ கல்யாணம் பண்ணலாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஜாலியாக பேசிட்டு. ஓகேங்க, சரிங்க, அப்படியே போகலாங்க. இல்லை மனசு இல்லை. ரைட்டு ப்ரோ, ரைட். நம்மளை பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்மளை கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு அப்புறமா வீடியோ கல்யாணம் பண்ணலாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா குட்டி மால்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லீவ் இருக்கு, கூட்டி இருக்கு. நூடுல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. சந்தையை கட்டு லீவ் விட்டாங்களா இருக்குது. இல்லைன்னா இங்கே சாப்பிட்டுருப்போம். இங்கே கடையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டாங்க. அப்படியே பாருங்க, இந்த ரோடெல்லாம் வந்து போகிறது பார்த்தா ரெடி பண்ணலாம் இருக்குது. ஓகே, எல்லாம் கிளைமேட் நல்லா இருந்தது. இப்போ திருப்பி வெயில் இருந்தது. ரோடெல்லாம் போட்டாங்கன்னா அந்த இடம் செம்மையா நல்லா பக்காவாயிடும். நாங்கள் கூட போயிட்டு நான் போய் வீடியோ பண்ணிட்டு வராங்க. ஏதாவது டிபெட்டியன் மார்க்கெட்டு உங்களுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த சண்டே நிறைய கடை லீவ் இருக்கு. ஓகேங்க, டான்டேலிங்களுக்கு கீழே இறங்கிட்டோம். சரி, நம்ம வீடியோவில் போயிட்டு வீடியோ கலெக்ட் பண்ணலாங்க. செக் போஸ்ட் இருக்கிறாங்க, எல்டி போட சொல்லிக்கிறாங்க. எல்டி போட்டுருக்காங்க, எல்டி போட்டாச்சு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே போகலாம். போகிறப்போ ஒன்றும் கேட்கலையும், வர்றப்போ பார்த்தா திருப்பி எல்டி போடுறாங்க. கிளைமேட் வேற லெவல். கர்நாடகா சூப்பர் பாக்கு, செம்ம கிளைமேட்டு பாருங்களேன். பத்தாசைக்கு போன கிளைமேட். வா வா, வேற லெவல் அருமையா இருக்கு. பாருங்க, சீனரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்கு. சரி, போலாம். கொஞ்சம் போயிட்டு கூட வீடியோ கனெக்ட் பண்ணலாம். இந்த ஏரியாவே ஃபுல்லா பாருங்க, எல்லாம் அக்ரி தான். லேண்ட் எல்லாம் இப்படி இது பண்ணி சூப்பர் பண்ணிருக்காங்க. நானே இது பண்றாங்க. நல்லா மழை நல்ல விவசாயம், நல்ல மண்ணு, சூப்பரா இருக்கு. ஓகே, மாடு இருக்கு, பார்த்து வாங்க. ஓகேங்க, கீழ்மரம் செக் போஸ்ட் தாண்டோம். நம்ம லெஃப்ட் எடுத்த கடம்பூர், நேராக போனால் திம்பம் போயிருங்க. நம்ம கடம்பூர் வழியாக போகலாம்.
ஆனால் இதுவுமே கொஞ்சம் ஹில்ஸ், நல்ல ஹில்ஸ் தான் வச்சுங்களேன். இதுக்குள்ளேயே போய் லைட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு வருவோம். நான் போன தடவை நாங்கள் போகிறப்ப தானே கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்தது. இப்போ ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. அது இருந்தாலும் இந்த பைக்குக்கு ஓகே. சரிங்க. ஓ அப்படியே வா, இது நல்லா இருக்கு சீனரிஸ். சரி, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா வீடியோவில் வரலாங்க. சரி, சீனரிஸ் பாருங்க, செமையா இருக்கு. வா, இதுல இருந்து எங்க யானை ஏறி வருது? அருமையா இருக்கு. யானை வர வாய்ப்பு இருக்குங்க. கீழ இருந்து மேல வந்துருக்கு சட்டுல. உங்களுக்கு அடர்த்தியான ஏரியா தானே உங்களுக்கு. யானை கிராசிங் இங்க நிறைய போட்டிருக்காங்க. முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இருக்கு. செம்ம ஏரியாங்க, சூப்பரா இருக்கு. சீனரிஸ் பாருங்க. சரி, சிங்கிள் ரோடா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிட்டு இப்போ வீடியோல உள்ள இருக்கேன். ஏரியா பாருங்க, செம. நல்லா மழை பெஞ்சு இடத்துல கிரீனஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. விவசாயம் பண்ணிருக்காங்க. ரோடு தாங்க அந்த காலத்துக்கு இருக்குது. நம்ம அட்வென்ச்சர் பைக் மாதிரி தெரியல. அந்த பக்கம் ஃபாரஸ்ட், இந்த பக்கம் அக்ரிகல்ச்சரு. டிஃப்ரெண்டா இருக்குது போங்க. வைல்டு வேலி ஆமா. ஓகே ஓகே, ஃபாரஸ்ட் மறுபடியும் ஃபாரஸ்ட் லேண்ட் ஆகுது. ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கிட்ட துணை போட்டு வச்சிருக்காங்க இல்லை. மறுபடியும் யானை கிராசிங் ஏரியா வந்துட்டோம். யானை கிராசிங் ஏரியா போட்டிருக்காங்க. போறதுக்குள்ள இதை கூட யானை பார்த்தோம்னா சந்தோஷம். இதுக்கு மேலே தெரியலையே. சரி வாங்க பார்ப்போம். வா வா, ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபென்சஸ் பாருங்க எவ்வளோ போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சஸ் போட்டிருக்காங்க பாருங்க, நிறைய போட்டிருக்காங்க. ஏரியாவே சூப்பராக இருக்குவோம். சரி, நம்ம ஜோடு போயிட்ட அப்புறம் வீடியோ கனெக்ட் பண்ணலாம்.
சூப்பரான பிளேஸுங்க. நல்லா அப்படியே ரெண்டு பக்கம் லைன்ஸு, ஆஃப் ரோடு, ஊருக்குள்ள கொண்டு வர்றது அப்படியே செமையா இருக்குதுவாங்க ஓட்டுறதுக்கு. பெண்டு தாங்க ஏர்பெண்ட் ஊருக்குள்ள பெண்டு அப்படியே சாமி அப்படி கலக்குறாங்க. மாடு ஆடு மாடு எல்லாம் வருதுங்க கொடுக்க. சார் ஓரமா போங்க. ஓகே தேங்க்யூ. போயிட்டு ஓரமா போயிட்டாங்க. ஏரியா பாருங்க, வேற லெவல் வேற லெவல். ஓரமா நில்லுங்கடா. நான் பாத்து வாங்க. ஓகே ஓகே. நடுரோட்ல இருக்காங்களே அப்படி நல்லா பெண்டு போங்க. செமைங்க. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோட்ல ஓட்டுறது. நல்லா இருக்குது. செம்ம த்ரில்லிங்கா இருக்குது வாங்க. லாக் பண்றீங்களா? ஆமாங்க, வேற லெவல் இருக்குது. செம்மையா இருக்குது பாருங்க. இது நின்று இருக்கும். வா 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 வா. அட்டகாசம். செம 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 சூப்பரா இருக்குங்க. ஆனா அந்த கடம்பூர் ரோடு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பார்த்தாங்க மலை மலையா வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மலையில அந்த மலைக்கு, அந்த மலை இந்த மலைக்கு இப்படி தாவி தாவி போற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க ஊருக்குள்ள வந்துட்டோம். ஓகேங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டுங்க ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஜிபிஎஸ் போட்டு போயிட்டு இருக்கிறாங்களா? அப்படி ஓகே. சரி, நான் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பாருங்க, சவுக்கு தோப்பு. ஓ, ஆக்சுவலாக நான் மலை சுற்றியே தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படியே மலை சுற்றி அந்த அருவி வந்து அப்படியே இறங்கிட்டு இருக்கிறோம். ஓ செம. ரைட் ரைட் ரைட். சரிங்க, நாம அவளை கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் வெளியே கல்வி பண்ணலாங்க. நல்லா செமையா இருக்குங்க ரோடு எல்லா பக்கம். பார்த்துட்டாங்க. எழுத்துக்காம இருக்குங்காட்டி ரொம்ப சோரிங்க. நேரம் போகிற வழி அப்படியே சொல்லிட்டே போயிருக்காங்களா. ஓ, ஏதோ இப்போதாங்க ஒரு ஊரே தெரியுது இத்தனை நேரம் காட்டுக்குள்ள வந்து. ரைட்டுங்க, ரைட்டு ரைட்டு. இருங்க, அவர் வந்துட்டு ஒரு ஆளை காணோம். ஸ்லோ பண்ணிக்கங்க. வந்துட்டார். ரைட் ஓகே. அதாங்க அந்த பக்கம் ஒரு ஊரே தெரியுதுங்க. வரலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போங்க இந்த ஹில்ஸ். சரி, நான் அந்த பக்கம் போய்க்கலாம். மறுபடியும் பாருங்க, ஆமா ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வழி ட்ரெயின்ஸ்ல விட்டுருந்தோம். இப்போ ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு பாருங்களேன். அதான் ஒரு மலை ஏறி இறங்கி, இன்னொரு மலை ஏறி இறங்கி அந்த மலை எப்படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 3 மலை ஏறி இறங்கியாச்சுங்க. இதோட அப்பா நல்ல பெண்டு. ஓகே ஓகே ஓகே. நல்லா ஏறி வரோம். லூஸ் தனமா ஓடிட்டு இருக்காங்க வண்டிங்க. ட்ரெயினிங் வருது, ஏறி வந்தாலும் எப்படி வண்டி வந்து இது வந்தாங்களா, லாஜிக்கே இல்லாம ஓட்டுறாங்க. ஆப்போசிட்ல வண்டி நிறைய வருது. நிறைய தட்டை காட்டுறாங்க. சரிங்களா, அப்படியே அப்படியே ஃபாரஸ்ட்ல போறோம். போடுற கைப்புல வா வா வா. வேற லெவல் நல்ல ட்ரெயினிங். செம்ம ட்ரெயினிங் போங்க. சூப்பர். நல்லா வளைஞ்சு வளைஞ்சு செம்மையா போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, சக்தி மங்கலம் 32 கிலோமீட்டர். இங்க சிக்னல் போட்டு வச்சிருக்காங்க, ரெட் சிக்னல். இங்க எதுக்கு வச்சுக்கிறாங்க? நைட் டைமுக்கு இதை வச்சிருப்பாங்க. சோலார் பேனல் வச்சிருக்காங்க பாருங்க. இண்டிகேஷன். அதாங்க லெஃப்ட் சைடு பாருங்க, சோலார் பேனல் இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு இது இல்லைங்க, நல்ல ட்ரெயினிங் இல்லை, அதனால போட்டு வச்சிருப்பாங்க. ஆமாங்க, வேற லெவல் இருக்கு. சரி, ரைட்ல சீனரிஸ். வா 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 வா. வண்டி இறங்கி இறங்கிறதுனால சீனரிஸ் நல்லா தெரியுதுங்க.
சூப்பர். சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ எவ்வளோ ஆகுது. கடம்பூர் வந்தாச்சுங்கோ, கடம்பூர் வந்தாச்சுங்கோ. ப்ரோ கொஞ்சம் தூரம் போய் ரைட்ல பேக்கரி கூட நிப்பாட்டுங்க. இது கடம்பூர் அந்த இது தாண்டி ஊரை தாண்டியுமே பேக்கரி ரைட் சைடு நிப்பாட்டுங்க. ஓகேங்க, கடம்பூர் வந்துட்டோம். ஒரு இன்டர்காம்ல ஒரு தகவல் கொடுத்தாச்சு. ஏதாவது பேக்கரி டீ சாப்பிட்டுங்க, அப்படியே வண்டி எடுக்கலாம். ஊருக்குள்ள வந்துட்டோம். வா 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 வா. சரிங்க, நாம போய் ஏதாவது டீ சாப்பிட்டு நிறுத்திட்டுங்க. இப்போ வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்ப்பாங்க. ஆமா ஹில்ஸுங்க, இப்படி இறங்கிட்டு இருக்கிறோம். இல்லை கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடலாங்க. ஆக்சுவலாக எதுவும் கேட்டிங்கன்னா நான் வந்து குரூப்பில் வந்து ரிமோட்டில் கனெக்ட் பண்ணிடுதுங்க. இப்போ ரிமோட் வந்து சார்ஜ் இறங்கிடுச்சு. சாரி, கொண்ட ஊசி வளைவுது. இருக்கு சார்ஜ் இருக்கு. பட் எதனால இதாச்சும் எனக்கு தெரியல. ஓகேங்க, திடீர்னு இறங்குது திடீர்னு இறங்குது, ஏதோ ரிமோட் ப்ராப்ளமாக இருக்கு. சரிங்க, ரிமோட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிளாக் சொல்கிறேன். இல்லையா அப்புறம் பிளாகிங் எதுவும் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிமோட் இருக்கலாம் ஈஸியான பிளாக் பண்ண முடியுது. சரிங்க, நான் அப்படியே இறங்கிட்டு இருக்கிறோம். கீழே போயிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணுறேங்க. அப்படியே கீழே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் இல்லை, ரிமோட் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, அதனால் இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. எல்லாம் கடம்பூர் விட்டு கீழே வந்து சத்தியமங்கலம் வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து நீ ஊருக்கு போகிறதாங்க. நம்ம நீ ஓகேங்க, பார்த்து வீடியோஸில் எப்படி வருது பார்த்துட்டு அடுத்த வீடியோலேருந்து நம்ம இதே மாதிரி இந்த வாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு தெரியல, கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டில் தட் டேக் கேர், பை பை. வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.